கரூர் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான அரவக்குறிச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மொஞ்சனூர் இளங்கோவின் கை மீண்டும் ஓங்கியுள்ளது. கடந்த 2021 சட்டமன்றத் தேர்தலில் வலுவான வேட்பாளராக கருதப்பட்ட அண்ணாமலையை சுமார் 24,816 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய அவரது சாதனை தொகுதியில் திமுகவின் அசைக்க முடியாத பலத்தை நிரூபித்துள்ளது. இளங்கோவின் எளிமையான அணுகுமுறையும் தொகுதி மக்களுடனான நேரடித் தொடர்பும் இப்போதும் அவருக்கு பெரும் சாதகமாக அமைந்துள்ளன. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தடுப்பணைத் திட்டங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளன. இதனுடன் முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை போன்ற நலத்திட்டங்கள் சாமானிய மக்களிடையே பெரும் திருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் சிறுபான்மையின வாக்குகள் அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாடுகளால் இம்முறை திமுகவுக்கு முழுமையாக கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தேர்தல் பிரசாரத்தின் போது இளங்கோ சென்ற சில கிராமங்களில் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியதாக வந்த தகவல்கள் அதிமுகவினரை சற்று உற்சாகப்படுத்தியிருந்தது. இருப்பினும் அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் இலை கட்சியினரால் திட்டமிட்டுச் செய்யப்பட்ட நாடகம் என்பது வெளிச்சத்திற்கு வந்ததும் அதிமுக முகாமினர் சோர்ந்து போயுள்ளனர். அரவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியால் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள், திமுகவினரின் தீவிரமான களப்பணியும் மக்களிடையே நிலவும் ஆளுங்கட்சி மீதான நற்பெயரும் அரவக்குறிச்சியில் மொஞ்சனூர் இளங்கோவின் வெற்றியை 100% உறுதி செய்துள்ளன.